சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 2021 ஆண்டு பொங்கல் பரிசு 2500 ரூபாய் என தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசுடன் வேறு ஏதேனும் தொகுப்புகள் என்னென்ன வழங்கப்படுகிறது அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. எப்பொழுது இந்த 2021 ஆண்டுக்கான பொங்கல் பரிசு வழங்க உள்ளது, அதே போல டோக்கன்கள் விநியோகம் பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அதை பற்றி முழு தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பானது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இதன் மூலமாக வருகின்ற 2021 ஆண்டு பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கிடைக்கும். குறிப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி இருப்பாளி பகுதியில் அம்மா சிறு மருத்துவமனை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகையில், தைப்பொங்கலை முன்னிட்டு அரிசி பெறும் குடும்ப அட்டை வைத்திருக்கும் 2.6 கோடி அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் வழங்கப்படும். 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும். இந்த பொங்கல் பரிசு 2021 ஆண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய விதமாக ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட உள்ளது. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் அந்த பொங்கல் பரிசாக இருக்கட்டும், பொங்கல் தொகுப்பாக இருக்கட்டும், நாம் இது வரைக்கும் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த வருடமும், அதாவது 2021 ஆண்டும் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட உள்ளது. 2500 ரூபாய் பொங்கல் பரிசும் அதனுடன் பொங்கல் தொகுப்பும் வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிருக்கு. தமிழகத்தில் உள்ள சுமார் 2,06,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்புடன் கூடிய சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. 2021 ஆண்டு பொங்கல் பரிசு 2500 ரூபாய், அதனுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, முழு கரும்பு பொங்கல் தொகுப்பு வழங்க இருப்பதாகவும், இவை அனைத்தும் ரேஷன் கடைகள் மூலமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2500 ரூபாய் பொங்கல் பரிசும், அதேபோல் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, முழு கரும்பு பொங்கல் வைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வழங்கக்கூடிய வகையில் இந்த தொகுப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இதற்கு முன்பாக சர்க்கரை குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்கள் அரிசி குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், தமிழக அரசு வழங்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், நிவாரணங்கள் எதுவாக இருக்கட்டும், அனைத்தும் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைகளும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு சார்பாக சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்கள் அரிசி குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின் மூலமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அதற்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்ற வருடம் 2020, அதாவது இந்த 2020ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு வாங்குவதற்காக சர்க்கரை அட்டை அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தற்போது 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வாங்குவதற்கு சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்வதற்காக டிசம்பர் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2500 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்த பின்னர் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ள மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். 2020ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் அதனுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை சிறப்பு பரிசாக 2500 ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றே கூறலாம். பெரும் பொதுமக்கள் அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது பொங்கல் பரிசு 2021ஆம் ஆண்டு எவ்வளவு வழங்கப்படும், பொங்கல் தொகுப்பு என்னென்ன கிடைக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு வந்த நிலையில் தற்போது இன்று சற்று முன் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும், அதனுடன் பொங்கல் தொகுப்பும் கிடைக்கும் என்று அறிவித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியான தகவலாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள், வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள்
மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.